சார், அந்த பீகார் தேர்தல் முடிவுகளை தமிழ்நாட்டில் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே பாஜக காரங்க வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு அதிமுக அதிக இடங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் நடக்கும். ரெண்டாவது, திமுக காங்கிரஸை கொஞ்சம் அப்ரோஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எங்க எல்லாமே தோல்விதான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்ட இடங்களை திமுக கொடுக்கவும் மறுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இம்பாக்ட் எப்படி ஏற்படுத்தும் பாக்குறீங்க தமிழ்நாட்டில்? திமுக பெருமளவில் காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு டீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா போன முறையும் அப்படிதான் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் குறைச்ச மாதிரி தான் காங்கிரஸுக்கும் சீட்ஸை குறைச்சாங்க. இப்போ இந்த 25 திருப்பி காங்கிரஸுக்கு கொடுக்கறதுல திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 25க்கு மேலே கேட்டால் தான் அங்கே நெகோசியேஷன்ஸ் வரும். பட் ஏடிஎம்கே அலையன்ஸில் பிஜேபி நிச்சயமாக 11% ஓட்டு இருக்கு, அதிகமாக கொடுங்கன்னு நிச்சயமாக கேட்பாங்க. 100 சீட் கேட்பாங்களா சார்? அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. கேட்கறது நீங்கள் காங்கிரஸ் சொல்கிறாங்களே 125 பலமாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் 234 கேட்கலாம். கேட்கறதுலாம் பிரச்சனை இல்லை, கொடுக்கணும்ல. சரி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போன முறை 20 கொடுத்தீங்க, அதெல்லாம் நீங்கள் பத்தாது, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஒரு 30 சீட்டு கொடுங்க, 35 சீட்டு கொடுங்க. அதுதான் ரீசனபிளான ஒரு நம்பர். அதான் அவங்க ஏடிஎம்கே கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் எடுக்கும் போதே 100ன்னு பேசுனீங்கன்னா சரியா வராது. போன முறை திமுகவும் காங்கிரஸும் பேச்சுவார்த்தையில் நடத்தும் போது ஒரு திமுக மூத்த தலைவர், பேர் சொல்ல விரும்பல, 2 மாநில முதலமைச்சர்கள் வந்தாங்க காங்கிரஸ்ல இருந்து, முன்னாள் முதலமைச்சர்கள். அவங்க சரியா மதிக்கப்படல, அதுக்கு திமுகவே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட திமுக ஆரம்பிச்ச ஸ்டைல் வந்து 8 சீட்டு கொடுக்கலாமா, 10 கொடுக்கலாமா, 12, சரி ஒரு 15 எடுத்துக்கோங்க. இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி பேரம் பேசினதுனால தான் போன முறை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அதை சரி செய்து தான் இந்த கடைசியில் மார்ச் 8ஓ 9ஓ, எனக்கு சரியா தேதி ஞாபகம், 2021 ஒரு ஞாயிற்றுக்கிழமை திமுகவினுடைய அந்த மாநாடு ஒன்று திருச்சியில் நடந்தது. அதற்கு முதல்வர் அவரோட ப்ரோக்ராமெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டாரு, டிஎம்கே காங்கிரஸ் டீல் சைன் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே நடந்த அந்த அவமதிப்பு காங்கிரஸுக்கு நடந்து விடக்கூடாதுன்னு வாசலிலிருந்து காங்கிரஸ் தலைவர்களை அழைத்து சென்றவர் கனிமொழி. ஸோ அப்போது பிரச்சனைகள் இருக்கு. திமுகவும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசிக்கிறது வேற. பட் டிஎம்கே கேடர்ஸ் வந்து மற்ற கட்சிக்காரங்களை, குறிப்பாக காங்கிரஸ், விசிகே போன்றவர்களை லோக்கலில் மதிக்கலைங்கிறது 100% உண்மை.